தேவையார் மனம் மாறிடுச்சு. ஊரெல்லாம் செழிப்பானது. மறந்து கிடந்த மக்கள் எல்லாரும் கடவுளை நினைக்க ஆரம்பிச்சாங்க. தேவமாதாவோட புகழ் தேசமெல்லாம் பரவ ஆரம்பிச்சது. அந்த ஆள் ராஜி தூங்கவே மாட்டேங்கிறான். அதனால அவருக்கு தூக்க மருந்து கொடுக்கலாமான்னு கேக்குறீங்களா? நீங்களும் ஒரு டாக்டர் தானே, நீங்க தான் முடிவு பண்ணணும். டாக்டர், ஜமீன்தார் மனைவிக்கு ரொம்ப சீரியஸா இருக்கும். அப்படியா? நான் உடனே பண்றேன். மேரி, மேரி, ஜமீன்தாருடைய மனைவிக்கு சஃபகேஷன் அதிகமாயிடுச்சா? தேவையான மருந்து எடுத்துட்டு உடனே புறப்படும். எஸ் டாக்டர். மேரி, டைம் என்னாச்சு? கடியாரா இருக்கு, பாத்துக்கங்க. நர்ஸ். எஸ் டாக்டர். டாக்டர் நடராஜா வர சொல்லு. ஆபரேஷனா டாக்டர்? ஏ, நீயே செய்தா பாக்குறியா? ஹலோ பிரதர். என்ன பிரதர் ஒரு மாதிரியா இருக்கீங்க? எந்த கேஸ் எடுத்தாலும் டாக்டர் மேரியை தான் கூட்டிட்டு போறாரு. அதுக்கு என்ன செய்யறது? மேரி ரொம்ப இன்டெலிஜென்ட். ஒரு டாக்டரை விட ரொம்ப புத்திசாலித்தனமா உதவி செய்யறான். உங்ககிட்ட போய் சொல்ல போறான் பாரு, நீ ஒரு மேரி பைத்தியம். சொல்ல போனா மேரி இங்க நர்ஸா இருக்கிறதுனால தான் நான் இந்த ஹாஸ்பிட்டலே இருக்கேன். மேரி இவர் குறை சொல்லலப்பா. பெரிய கேஸ்களை ட்ரீட் பண்ண இவருக்கு ஒரு சான்ஸ் தர வேண்டாமா? இப்ப பாரு, இந்த ஜமீன்தார் விட்டு கேஸ் வரும்னு இவர் எவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்தா தெரியுமா? டாக்டர், ஒரு சீரியஸான கேஸ். நர்ஸ், நாங்க ரொம்ப முக்கியமான சமாச்சாரம் பேசிட்டு இருக்கோம். யூ கேன் கோ நவ. இல்ல டாக்டர், இது ரொம்ப சீரியஸான கேஸ் டாக்டர். என்னம்மா குழந்தைக்கு என்னாச்சு? குழந்தை ஊசி வயிற்றுக்குள்ள போன ஊசி எடுக்கவே முடியல. நீங்க தான் காப்பாத்தணும். எப்பமா ஊசி விழுங்கினா? இது வரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? எப்படியாவது என் குழந்தைய காப்பாத்துறீங்க. சரியாடாதுமா, எங்களால முடிஞ்சது செய்யறோம். ஏமா என்ன விஷயம் முடிக்கிட்டான் புள்ள? கிராமம் பெட்டி வச்சீங்க. நான் எப்பவுமே ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பேன். எனக்கு புள்ள விளையாடிட்டு இருந்தா. ஏமா வீட்டுல கிராமம் பெட்டி இருக்கா? என்ன பாட்டு பாடும். சும்மாரியா அந்த மாதிரி துடிச்சு போயிருக்காங்க. என்ன பாட்டு பாரியா பாட்டு? ஏமா வீட்டுக்கு ஒரே பிள்ளையா? ஆமாங்க. அவ்வளவுதான். இனிமே ஊசியம் போனதுக்கு அப்புறம் என்ன இருக்குது? பௌத்த கீறி தாய் எடுக்கணும். பச்சை குழந்தை தாங்குமா? ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. என் பிள்ளைக்கு ஒண்ணு என்னால தாங்கவே முடியாது. அழாத. இந்நேரம் அரிசி எடுத்து இருப்பாரு. ஏமா அழுதுட்டு என் பையன் காப்பாற்ற வச்சு பண்ணிக்கிட்டான். நீங்க தான் பெரிய மனசு வச்சு காப்பாற்ற பெரிய டாக்டரியா? நீங்க தான் காப்பாற்றணும். இப்ப எங்க கவலைப்படாதப்பா, நான் பாக்குறேன். அம்மா தைரியமா இருங்க, அழாதுங்க. உங்க குழந்தைக்கு எந்த ஆபத்தும் வராது. அம்மா, நீ குழந்தை எடுத்துட்டு உடனே பெரிய ஆஸ்பத்திரிக்கு போ. டாக்டரியா, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க டாக்டரியா. நேரத்தை வேணாம்மா, ஊசி எங்க சிக்கி இருக்குன்னு எங்களால கண்டுபிடிக்க முடியல. சீக்கிரம் குழந்தை எடுத்துக்கோ. மேரி, குழந்தை கொடுத்து. உங்க குழந்தை வேளாங்கண்ணி மாதா கிட்ட வேண்டிக்கங்க. டாக்டர்களால குணப்படுத்த முடியாத நோய்கள் எல்லாம் பறந்துடும். கடவுளால ஆகாதது எதுவும் இல்லை. நீங்க நம்பி வேண்டிக்கிட்டீங்கன்னா மாதா கண்டிப்பா உங்க குறைய தீர்ப்பா. கடவுளின் குழந்தைய வயிற்று நம்பிக்கையோட போங்க. சரிம்மா, இப்பதான் போறேன். இதை என் காதால கேட்டேன் டாக்டர். என்ன சொன்னார்? வேளாங்கண்ணி மாதா வேண்டிக்க டாக்டர்களை நம்பாதேன்னு சொன்னார். இது ஆஸ்பத்திரியும் நம்பிக்கிட்டு நோயாளிங்க வராங்க, அவங்கள கோயிலுக்கு போய் சொல்றேன். நாளைக்கு மருந்து கேட்டு வந்தா கையில மெழுகுவர்த்தி கொடுத்து அனுப்புவார். மேரி, மேரி. எஸ் டாக்டர். மேரி, யாரோ பேஷண்ட கோயிலுக்கு போக சொன்னியாமே, ஏன் நாம கொடுக்கிற மருந்துல உனக்கே நம்பிக்கை இல்லையா? இந்த பேஷண்ட் கிட்ட மட்டும் இல்ல டாக்டர், இங்க வர்ற நோயாளிங்க அத்தனை பேர்கிட்டயும் நான் அதைத்தான் சொல்றேன். மருந்து கொடுக்கறது டாக்டர், ஆனா குணப்படுத்துறது கடவுள் தான். இது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. வெரி குட். உன்னுடைய நம்பிக்கை என்னைக்கு வீண் போகாது. நீ போய் வேலை பாரு. தேங்க்யூ டாக்டர். டாக்டர் மணி, உங்க கருத்து எனக்கு புரியுது. ஒவ்வொரு டாக்டருக்கும் தன் திறமையில நம்பிக்கை இருக்கணும் நீங்க சொல்றீங்க, நான் அதை மறுக்கல. ஆனா அந்த திறமையை நமக்கு கொடுக்கிறது கடவுள் தானே. எல்லா டாக்டர்களும் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பெரிய விஷயத்தை ஒரு சின்ன பொண்ணு சாதாரணமா சொல்லிட்டு போயிட்டா. எவ்வளவுதான் பட்டங்கள் வாங்கியிருந்தாலும், எவ்வளவு பெரிய திறமைசாலியா இருந்தாலும், எத்தனை பெரிய கைராசிக்காரனா இருந்தாலும், என்னைக்கு ஒரு டாக்டர் தன்னுடைய திறமைனால மட்டும்தான் ஒரு நோயாளி குணமாகறான்னு நினைக்கிறானோ அன்னைக்கு அவன் விழுந்துட்டான். அதை நல்லா புரிஞ்சுங்க. கடவுள் நம்ம கருவிகளா வச்சு நோயாளிகளை குணப்படுத்துறான். குழப்பம் இல்லாம
உங்க வேலையில கவனிப்போம். ஐம் சாரி டாக்டர். மீறி மத்தவங்களுக்கு சொல்றது மட்டும் இல்லை, லீவுன்னு கிடைச்சா போதும் உடனே வேளாங்கண்ணி போயிடலாம். டாக்டர், 2 மாசமா ஒரு கேஸ்ல போராடிட்டு இருக்கீங்களே, கந்தசாமின்னு ஒரு பையன், அவனுக்கு என்ன வியாதி? இளம்பிள்ளவாதம். கரெக்ட். கால் நடக்க முடியாத ஊனம். டாக்டர், இப்படிப்பட்ட நொண்டி பையன் ஒருத்தன் தான் இன்னைக்கு மேரி போயிட்டு இருக்கிறாளே அன்னை வேளாங்கண்ணி ஆலயம், அந்த கோவில் கட்டப்படுறதுக்கே காரணமா இருந்தான். Is it? Yes, doctor. Are you free now? Yes, sir. Sit down. நான் அந்த கதையை உங்களுக்கு சொல்றேன். It will be very, very interesting. வேளாங்கண்ணி கிராமத்துல ராசா, ராசா, கோழிக்கு தீனி கொடுத்தாச்சு, குளிக்க வேணாம்? குளிருமா, எனக்கு பச்சை தண்ணி வேணாம், வெந்நீர் போட்டு கொடுமா. கொஞ்சம் பொறு ராசா, இத முடிச்சிட்டு உனக்கு வெந்நீர் வச்சு தரேன். முடியாது, எனக்கு இப்பவே போட்டு கொடு. அம்மா, நான் கத்துவேன். அடாடாடாடா, உன்னோட பெரிய தொல்லையா போச்சு ராசா. முதல்ல எனக்கு வெந்நீர் போட்டு கொடு, இல்லன்னா நான் குளிக்க மாட்டேன். இரு, அடுப்புல கரண்டி போட்டு வச்சிருக்கேன், 2 இழுப்பு இழுத்தா தன்னால குளிக்கிற. குளிக்க மாட்டேன், முடியாது, முடியாது. ஏண்டாச்சு அடம் பிடிக்கிற? வா அண்ணா, தம்பி கல்யாணத்துக்கு போனியே, எல்லாம் நல்லபடியா நடந்ததா? முடிச்சிட்டு வந்துட்டேன் சொன்னோம். இந்தா அட்டிக்கே தோடு, எல்லாம் சரியா இருக்காப்ப. இப்ப என்ன அவசரம்? நான் கூட வருவேன் சொன்னோம், உன் நகைய ஏறவல். அதுக்கு என்ன, இப்பவே வேணாலும் வாங்கிட்டு போ. நீ இப்படி கலுமிஷம் இல்லாம பழகுற, உன்கிட்ட இருக்கிற நகையோ நட்டோ யார் இரவல் கேட்டாலும் மனம் கொடாம கொடுக்கிற. அதனால ஆண்டவன் உனக்கு ஒரு குறையும் வைக்க மாட்டார் சொன்னோம். என்ன சொன்னோம்? இப்ப என்ன சொல்லிட்டேன்னு? வீடு வாசல் தோட்டம் துறவு நகை நட்டு எல்லாத்தையும் கொடுத்த ஆண்டவன் மனசுக்கு நிம்மதியை கொடுக்கலையே. பிறந்த ஒண்ணும் ஊலமா போயிடுச்சு. காலம் எல்லாம் அதை நினைச்சு கண்ணீர் விழுதுல என்ன ஆயிட போகுது சொர்ணம்? சொர்ணம், நாட்டாண்மைக்காரருக்கு கல்யாணமாகி 15 வருஷம் ஆகுது. அவர் பொண்டாட்டி வயத்துல ஒரு பூச்சி போட்ட காணோம். உனக்கு பேரு சொல்றதுக்கா ஒரு பிள்ளைய கொடுத்தானே ஆண்டவன். பேர் சொல்றதுக்கா ஆசையா பேர் வச்சே ராசான். ஆனா இன்னைக்கு ஊரெல்லாம் என் பிள்ளைய சப்பானி சப்பானின்னு தான் கூப்பிடுறாங்க. என்ன கூட நொண்டிய பெத்தவ நொண்டிய பெத்தவன்னு தான் சொல்றாங்க. ஊர் கழுதிக்க பேச்ச விட்டு தள்ளு. சொர்ணம், நீ பேசாம மாதா கிட்ட பொருத்தனை பண்ணிக்க. ஆமா சொர்ணம், யார் யாரோ பொருத்தனை பண்ணிக்கிட்டு தீராத வியாதி எல்லாம் தீர்த்துக்கிட்டு போறாங்க. நீயும் மாதா குளத்துக்கு போ. போகாமலா இருக்கேன், பொருத்தனை செய்யாமலா இருக்கேன். என் குறை தீரலையே. மனசு விட்டாப்போல பேசாத சொர்ணம், அது எதுக்கும் வேலை வர வேண்டாமா? நாம சொல்லிடுறோம். சொர்ணம் மனசுல இருக்க வேதனை யாருக்கு தெரியும்? வேதனையை மறைச்சுக்கிட்டு தான் நடமாடிக்கிட்டு இருக்கேன். என் கண் முன்னால என் புள்ள காலை இழுத்து இழுத்து நகர்ந்து போறத பார்க்க என்னால தாங்க முடியல அஞ்சலே, தாங்க முடியல. இத புரிஞ்சுக்காம அந்த பையன் அடம் பிடிக்கிறான். 4 போடலான்னாலும் மனசு வர மாட்டேங்குது. ராசா ரொம்ப நல்ல பிள்ளையாச்சே. நல்ல பிள்ளைதான், யாரு இல்லைன்னா இப்பவே வெந்நீரை வச்சு கொடுங்கிறான். எனக்கு தலைக்கு மேல 1000 மேல கிடக்கு. சொன்னா கேக்குறானா? நாங்க வரோம் சொன்னோம். நான் சொல்றத மறந்துடாத. மாதா குளத்துக்கு போ, அம்மாவை நம்பு. ஆமா சொர்ணம், நான் வரட்டுமா சொர்ணா? வரட்டுமா? போயிட்டு வரேன் சொர்ணா. அம்மா, 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 என் மேல கோவமாம்மா? அம்மா, அம்மா, எனக்கு வெந்நீர் வேண்டாம்மா, நான் பச்சை தண்ணியிலேயே குடிக்கிறேம்மா. அம்மா, நீ என்கிட்ட பேச மாட்டியாம்மா? நீ என்கிட்ட பேசலன்னா நான் சாப்பிட மாட்டேன். அப்படி எல்லாம் சொல்லாதடா. அம்மா, நான் தப்பானியா இருக்கிறதுனால என்ன உனக்கு பிடிக்கலையா? நீ எப்படி இருந்தாலும் என் மகன், என் ஆசா. அப்ப ஏன் என்ன திட்டுற? ராசா, நீ நினைக்கிற மாதிரி நான் உன்னை வெறுக்கலடா. நீதான் என் உயிர். அம்மா மனசு உனக்கு தெரியாது ராசா, தெரியாது. அழாதம்மா.
பிரான்சிஸ், பிரான்சிஸ், பிரான்சிஸ். Francis. மகனே, ஊர் மக்கள் ஒன்று சேர்ந்து கடவுளை துதிப்பதற்கு ஆலயம் ஒன்றினை எழுப்ப உடனே வழி செய்வாயாக. தாயே, தேவமாதா, என்ன புதுமையான காட்சியம்மா! இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.